இன்றைய கால சூழ்நிலைகளையும் ஆங்காங்கே நடக்கிற சம்பவங்களையும் நாம் பார்க்கும் பொழுதும் கேட்கும் பொழுதும் ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தையெல்லாம் விசுவாசத்தை குறித்து பேசுவதற்காகத்தான். எல்லா சூழ்நிலைகளையும் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ வேண்டும், எந்த விதமான ஒரு நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் திரும்பவுமாக அநேக முறை நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில் ஆம், இந்த உலகத்திற்காக வாழ வேண்டும், இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், இந்த உலகத்தில் எனக்கு ஏன் இது கிடைக்கவில்லை, ஏன் அது கிடைக்கவில்லை என்கிற ஒரு நோக்கம் இல்லாமல் பரமனுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு தாகமும் ஒரு வாஞ்சையும் நம்முடைய இருதயங்களில் அது நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். ஆகவே தான் சில சம்பவங்களுக்காக சில சௌகரியங்களை இழப்பதில் கூட நம்முடைய பிள்ளைகள் நாம் எவ்வளவு சிரமப்படுகிறோம் என்பதை பார்க்கும் பொழுது நான் வருத்தப்படுகிறேன். ஏனென்றால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் நம்மை காட்டிலும் குறைந்த அறிவுள்ளவர்கள், இல்லையென்றால் சத்தியத்தின்படி தெரியாதவர்கள் என்று நினைக்கக்கூடிய அவர்கள் நம்மை காட்டிலும் விசுவாசத்தில் அதிகமானவற்றை செய்திருக்கிறார்கள். விசுவாசமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். விசுவாசமுள்ள ஒரு குடும்பத்தை நிச்சயிக்கிறார்கள், அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களை காட்டிலும் எனக்கு வேத வெளிச்சம் அதிகம் இருக்கிறது, இல்லைன்றால் வேத சத்தியங்களை நான் சத்தியமாகவே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் எவ்வளவோ பின்தங்கி இருக்கிற நிலையை நான் அடிக்கடி பார்க்கிறேன். இன்றைக்கு உள்ள கிறிஸ்தவம் ஆடம்பரத்தையும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுலையும் நான் விருப்பமாக இருக்கிறது. ஆராதனையே அவர்கள் ஆடம்பர ஆராதனையாக நினைத்துவிட்டார்கள், மாற்றிவிட்டார்கள். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்துகிற விதம் அல்ல, தேவன் தம்முடைய பிள்ளைகளை நடத்தின விதமும் அதுவல்ல. இன்றைக்கு இருக்கிற பாடல்களை பாருங்கள், பழைய பாடல்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இவைகளெல்லாம் எங்கேயோ வித்தியாசத்தை காட்டுகிறதை நான் உங்களுக்கு காண்பிக்க முடியும். நான் பழைய பாடலை நான் உங்களுக்கு நான் அதை வாசித்து காட்டுகிறேன். அப்போ உள்ள பாடல்களுக்கும் இப்போ உள்ள பாடல்களுக்கும் உள்ள சூழ்நிலை வித்தியாசத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 496வது பாடலை நீங்கள் எடுங்கள், தயவுசெய்து நீங்கள் 496வது பாடல் நம்முடைய புத்தகத்தில் உள்ள பாடல் தான். எங்கே யாகினோம் சுவாமி, எங்கே யாகினோம் அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். சூழ்நிலை பாருங்கள், எங்கே சௌரியமாக இருக்குமோ ஆண்டவரே அந்த சௌரியத்தை தாரும் என்று கேட்கிறதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்கள் நடந்த பாதை பாருங்கள். எங்கே ஆகினும் நீ எங்கே என்னை அழைத்து சென்றாலும் அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன். இப்போ நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே இந்த பாதை வழியாக நினைச்சிருங்க, நடத்துங்க, எனக்கு இதை செய்யுங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படித்தான் திருமணம் நடக்கணும், இல்லைன்னா இது மாதிரி இருக்க வேண்டும். பங்கம் பாடுகள் உள்ள பள்ளத்தாக்கிலும் பயமில்லாமல் நான் உந்தன் பாதம் பின் செல்லுவேன். பங்கம் பாடுகள் உள்ள பள்ளத்தாக்கிலும் பயமில்லாமல் நான் உந்தன் பாதம் செல்வேன். வேகும் தீயிலும் மிஞ்சும் வெள்ளப்பெருக்கிலும் போகும்போதும் நான் அங்கும் ஏகுவேன் பின்னே. வேகும் தீயிலும் மிஞ்சும் வெள்ளப்பெருக்கிலும் போகும்போதும் நான் அங்கும் ஏகுவேன் பின்னே. பால்வனத்திலும் உந்தன் பாதை சென்றாலும் பதைக்காமல் நான் உந்தன் பக்கம் பின் செல்வேன். வார்த்தைகளை பாருங்கள். பால்வனத்திலே உந்தன் பாதை, என்னை நீர் அழைத்து செல்கிற பாதை பாலைவனமாக இருந்தாலும் நான் அங்கே பதைக்காமல் நான் என்ன செய்வேன், உந்தன் பின் செல்வேன். ஈஸி சேரில் உட்கார்ந்து கொண்டு கால் மேல் கால் போட்டுக்கொண்டு செல்ஃபோனிலே நெட்டிலே பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் எழுதுகிற பாடலாக இது இல்லை. அவர் எழுத முடியாது. அவரிடத்திலிருந்து நாம் இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை நாம் பெற முடியாது. ஆடம்பரமாய் இங்கேயும் அங்கேயும் பிள்ளைகளை வைத்து ஆடிக்கொண்டு ஆராதனை நடத்துகிறவர்களிடத்திலிருந்து இந்த பாடங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? இவர்கள் எல்லாரும் ஆதி கிறிஸ்தவர்கள். வாழ்க்கையிலே கிராமங்களிலே தேவனை பின்பற்றும் பொழுது அந்த சமுதாயத்தின் நெருக்கங்களிலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் தேவனை பின்பற்றுவதனாலே இந்த ஊரில் இருக்க முடியாது, இந்த தெருவில் இருக்க முடியாது என்று சொல்லி ஊரை விட்டு
தெருவை விட்டு வெளியே நின்று வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், வாகன போக்கு இல்லாமல் பொது கிணற்றிலே தண்ணீர் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் எல்லாம் இருந்த பொழுது எழுதின பாடல்கள். எனக்கு நேசமாய் உள்ள எல்லாவற்றையும் எடுத்து விட்டாலுமே உம்மை எங்கும் பின் சொல்லுவேன். எனக்கு பிரியமாக இருக்கிறது. சாதாரண ஒன்றை இழக்க முடியாமல் இருக்கிற நமக்கு அவர் சொல்கிறார், எனக்கு நேசமாய் இருக்கிற எல்லாவற்றையும் நீர் எடுத்து விட்டாலும் உம்மை எங்கும் பின் சொல்லுவேன். தேவையானதை எல்லாம் திருப்தியாய் தந்து சாவு நாள் வரை என்னை தாங்கி நீர் நேசிப்பீர். உந்தன் பாதையில் மோசம் ஒன்றும் நேரிடாது, மந்தாரமும் மப்பும் உம்மால் மாறி போகுமே. நம்முடைய வாழ்க்கையில் மந்தாரமும் மப்பும் அவ்வப்போது நம்மை சூழலும் போது ஆண்டவரே இந்த பாதையை விட்டு என்னை வேற பாதைக்கு அழைத்து செல்லும் என்று சொல்லுவோமா? இல்லை. அப்போதே நாம் என்ன சொல்ல வேண்டுமா? எங்கே ஆயினும் சுவாமி நீர் என்னை எங்கே அழைத்து சொல்கிறீரோ அங்கே நான் உம்மை பின் செல்வேன். ஜீவித்தாலும் நான் எப்போ செத்தாலும் ஐயா ஆவலாகவே உம்மை அடியேன் பின் சொல்லுவேன். ஜீவித்தாலும் நான் எப்போ செத்தாலும் ஐயா ஆவலாகவே உம்மை அடியேன் பின் சொல்லுவேன். சாதாரணமாய் நம்முடைய கணவர் காலையில் போகும்பொழுது எனக்கு டாட்டா சொல்லவில்லை என்று நினைக்கிற நமக்கு, குழந்தை பெறுவதற்காக வந்து எத்தனையோ மாதங்களாக பேசாமல் இருக்கிறவர்கள் நமக்கு எப்படி இருக்கிறார்கள்? சாட்சிகளாக இருக்கிறார்கள். அவர்களிடத்திலிருந்து அவன் செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அவர்கள் சொல்கிறார்கள், எங்கே போனால் எங்கே ஆயினும் நீர் அழைத்து சென்றாலும் அங்கேயும் நான் உண்மை பின் செல்லுவேன். அப்போது நம்முடைய வாழ்க்கையின் தராதரங்களை பாருங்கள். தேவனுடைய வார்த்தைகளை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம், சத்தியங்களை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறோம், வாராவாரம் சத்தியங்களை கேட்கிறோம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளவர்களை வேறுபாட்டை பாருங்கள். இவர்களெல்லாம் நெருப்பிலே போடப்பட்டு தங்கமாய் அவர்கள் பொன்னை உருக்குவதில் உருகி தேவனுக்கென்று ஜொலித்தவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு சவாலாக இருக்கிறது. இன்று இருக்கிற ஆடம்பர பிரசங்கங்கள் அல்ல, இல்லை என்றால் ஆடம்பர ஆராதனைகள் அல்ல, இல்லை என்றால் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிற நம்முடைய வாழ்க்கையும் அல்ல. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாழ்க்கை நமக்கு பிறருக்கு சாட்சியாக இல்லை. ஏனென்றால் நம் சௌரியங்களை வெறுப்பதற்கு நாம் விருப்பமில்லை. 474வது பாடலை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 474வது பாடல். என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, கொல்கதா மலை வாதையில் பங்கை பெறுவாயா. ஒரு குஷன் லைஃப் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஒரு மிகுந்த சௌகரியமான ஒரு வாழ்க்கையிலே அதை நம்பி அது எனக்கு கிடைக்குமா என்று இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவர்கள் அதைத்தான் நோக்கி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை விட சௌகரியமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னை எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? நானும் அவர்களை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். என்னை எப்பொழுது தேவன் ஆசீர்வதிப்பார்? இல்லை என்றால் ஏன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை? என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா, கொல்கதா மலை வாதையில் பங்கை பெறுவாய். கொல்கதா மலை வாதையில் பங்கு பெறுவதற்குத்தான் நம்முடைய சபையில் என்ன செய்கிறோம்? அறைகூவல் எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அப்படித்தான் தேவன் இந்த காலகட்டங்களிலே நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். சௌகரியங்களையும் வசதிகளையும் இழப்பதற்கு கிஞ்சித்தேனும் விரும்பாத ஒரு சமுதாயத்தை வளர்ப்பதற்காக, ஆயத்தப்படுத்துவதற்காக அல்ல, எல்லாவற்றையும் இழப்பதற்கும் ஆயத்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை, ஒரு சகோதரிகளை எழுப்புவதுதான் இன்றைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஊரார் இனத்தார் மத்தியில் துன்பம் சகிப்பாயா, மூர்க்கர் கோபிகள் நடுவில் திடனாய் நிற்பாயா, தாகத்தாலும் பசியாலும் தோய்ந்தாலும் நிற்பாயா, அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா. அநேக குடும்பங்களிலே சூழ்நிலைகளை நான் பார்க்கும் பொழுது, அவருடைய வீடுகளுக்கோ இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையின் காரியங்களை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய மனதிலே தெரிகிறதெல்லாம், ஏன் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் இந்த உலகத்தின் சௌகரியங்களையே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார் என்று தான் நான் நினைப்பதுண்டு. திடீரென்று ஒரு குடும்பத்தின் நான் விஜயம் செய்த பொழுது அவருடைய குடும்ப சூழ்நிலையிலே அந்த வீட்டில் உள்ள குழந்தை, கொஞ்சம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற ஒரு குழந்தை என்னை பார்த்ததுமே தன்னுடைய அப்பாவிடம் சொன்னதான், பிரதர் வந்துட்டார், எனக்கு இப்போ எப்படி இருக்கிறது? தெம்பாக இருக்கிறது, நான் உற்சாகமாக இருக்கிறேன் என்று அந்த பாப்பா சொன்னது.
அப்பொழுது நான் நினைத்தேன், ஒவ்வொரு குடும்ப சூழ்நிலைகள் அவர்கள் எவ்வளவாய் ஏங்குகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் வரமாட்டார்களா என்று நினைக்கிறார்கள். தேவன் நமக்கு என்று ஆறுதல் சொல்கிறவர்கள், தேவனுடைய அவர்களை கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தவர்கள் வரமாட்டார்களா என்று நினைக்கிறார்கள். அவர்கள் ஏங்குகிறார்கள். அப்படித்தான் நம்முடைய சபைகள் நினைச்ச வேண்டும், இருக்க வேண்டும். அது எப்பொழுது அது நடக்கிறது? உங்களுடைய வாழ்க்கையிலே சௌகரியமாய் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் யாரையும் நினைச்சுகிறதில்லை, தேடுகிறதில்லை. நான் சொல்லேன், நான் ஏற்கனவே நாம் கடந்த முறை பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லாமே தேவன் நம்முடைய கேட்டதை எல்லாவற்றையும் நமக்கு அனுமதித்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் அவர் செவி கொடுத்து வந்திருப்பார், அவர் செய்திருப்பார் என்றால் இன்றைக்கு ஒருவர் கூட இந்த சபையில் இருக்க மாட்டோம், நாம் இருக்க மாட்டோம். ஏன்? தேவன் நமக்கு கேட்டதை கொடுத்திருப்பார். அப்பொழுது தேவனை தேட வேண்டிய அவசியமே இருக்காது. நல்ல ஒரு காரை கொடுத்திருப்பார், நல்லதொரு வீட்டை கொடுத்திருப்பார். ஆகவே அதிலே நான் சௌகரியமாக இருப்பேன். நம்முடைய சகோதரருடைய ஐக்கியமோ இல்லை என்றால் ஒரு சபையுடைய மேன்மையும் எனக்கு அவசியமாக இராது, தெரியவும் செய்யாது. அப்போது தேவன் என்னை நடத்தி வந்த பாதையின் வழி, ஒரு சிறந்த பாதையின் வழியாகத்தான் நான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன், சபைக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். ஆகவே நம்முடைய ஜீவியம் முழுவதும் நம்முடைய பழைய பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கை, அவர் நடந்து சென்ற பாதையை திரும்பவும் திரும்பவும் நாம் தியானித்து நம்மை நாமே இந்த காலத்துக்கு நாம் நினைச்ச வேண்டும், நம்மை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் கான்ஃபரன்ஸு நடத்தும் போதெல்லாம் நன்றாய் 3 வேளை அவர்களுக்கு சாப்பாடு அவர்களுக்கு கொடுத்து அவர்களை திருப்தியாய், கொஞ்சம் கூட அவர்களை நோவு இல்லாமல், அவர்களுக்கு பசி என்ற எண்ணமே இல்லாமல் இருந்து அவர்களுக்கு நாம் ஆகாரம் கொடுத்து மத்தியானம் என்ன செய்கிறோம்? அவர்களை தூங்க வைக்கிறோம். இதுதான் நம்முடைய கான்ஃபரன்ஸில் நடக்கிறது. அநேக நேரம் நான் யோசிக்கிறேன், மத்தியானம் இவர்கள் தூங்குவதற்கு இல்லை என்றால் பல காரணம் இருக்கிறது, உடல் சோர்வு இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு இவ்வளவு திருப்தியாக இருக்காது. இல்லை என்றால் எளிய உணவோடு தான் இந்த கான்ஃபரன்ஸ் இருக்கும் என்று நாம் சொன்னால் எத்தனை பேர் நம்முடைய மாநாட்டிற்கு வருவார்கள்? எத்தனை பேர் கான்ஃபரன்ஸுக்கு வருவார்கள்? இல்லை என்றால் அப்படி ஒரு கான்ஃபரன்ஸ் அறிவிக்கப்பட்டால் இங்கே இந்த ஊரிலிருந்து நாம் எத்தனை பேர் அதை கலந்து கொள்ள போவோம்? அப்படி தான் நினைத்தேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1வது 2வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த நாட்களில் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிடா ஒன்றுமில்லாது அவர்கள் இருக்கிறார்கள். 3 நாளாய் ஆண்டவர் நடத்துகிற கான்ஃபரன்ஸில் அவர்கள் நிச்சயவில்லையாம், சாப்பிடவில்லையாம். நான் நினைத்தேன், ஆண்டவரும் எப்படி பார்த்து கொண்டு இருந்தார், அவர் சாப்பிட்டாரா சாப்பிடலையா? அதுதான் அன்றைக்கு நடந்த கான்ஃபரன்ஸ். இவர்கள் எங்கே தங்கினார்கள், எங்கே குளித்தார்கள், அவர்கள் எங்கே காலை கடன்களை அவர்கள் செய்தார்கள், இதெல்லாம் அதில் இல்லை. நிச்சயமாக அவர்களுக்கும் சொஃபிஸ்டிகேட்டட் டாய்லெட்டோ இல்லை என்றால் எல்லாமே கட்டி கொடுத்துருக்கப்பட மாட்டாது. இல்லை என்றால் அவர்களுக்கு மினரல் வாட்டரை ஊற்றி நாம் கையில் அவர்கள் கொடுத்துருக்க மாட்டார்கள். ஏனென்றால் ஆகாரமே கொடுக்கவில்லை ஆண்டவர், அவர்களுக்கு சாப்பாடே கொடுக்கவில்லை. அப்படியாய் அவருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்திருக்குது 3 நாளாய். ஏன்? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் தேவனை கண்டார்கள், இயேசுவை கண்டார்கள், பிதாவை கண்டார்கள் அந்த கூட்டத்திலே. ஆகவே அவர்கள் 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் கடந்து போகும் பொழுது அவர் வருத்தப்படுகிறார், இவர்கள் 3 நாளாய் சாப்பிடாமல் இருக்கிறார்கள். எங்கேருந்து வந்திருக்கிறார்கள்? சிலர் தூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கோ நமக்கோ கான்ஃபரன்ஸில் ஒருவேளை சாப்பாடு கிடையாது என்று நாம் அறிவிக்க வேண்டும் என்று தான் நினைத்தேன். அப்பொழுது எத்தனை பேர் நம்முடைய கான்ஃபரன்ஸுக்கு வருகிறார்களோ அவர்கள்தான் தேவனை தேடி வருகிறவர்கள். இல்லை என்றால் தேவனுடைய வாழ்க்கையை, தேவனுடைய ராஜ்யத்தை பின்பற்றும்படி வருகிறவர்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலை பாருங்கள். சாதாரண ஒரு ஷூக்கு போல இந்த ஷூ வேண்டுமென்றால் அது கிடைக்காவிட்டால் கூட நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்கிறது? அடம் பிடிக்கிறது. எனக்கு என் பக்கத்திலே என் கிளாஸில் இருக்கிற பையன் அந்த ஷூ போட்டு இருக்கிறான், அந்த ஷூ தான் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? அது வேண்டும். நாமும் உடனே என்ன செய்கிறோம்? அதை வாங்கி நாம் கொடுக்கிறோம். ஆகவே அவருடைய வாழ்க்கையில் தேவனை பற்றி வாழுகிற வாழ்க்கை தரம் இல்லை. அவர்கள் தேவனை அறிந்திருக்கவில்லை.
இந்த சூழ்நிலையில் அநேக குடும்பங்கள் மிகுந்த பலவிதமான சூழ்நிலைகளை அவர் கடந்து போடுகிறார்கள். நான் சொல்கிற இந்த சூழ்நிலைகள் ஒரு வாழ்க்கை தரத்தில் ஏழ்மையாக இருக்கிறவர்கள் என்று இல்லை. பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்கிறது? நெருக்கங்கள் இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்களிலே அவர்களுக்கு குறைவொன்றும் இல்லை. அவருடைய வாழ்க்கையிலே பணம் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில் எல்லா வசதியும் இருக்கிறது. ஆனால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அவர்களை என்ன செய்கிறது? ஆட்டுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அவர்கள் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்றால் அவருடைய குடும்பத்தை எவ்வளவாய் அது நெருக்கும் என்று எனக்கு தெரியும். அநேக குடும்பங்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள் அநேகர் அப்படியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்கிற நாம் சில நெருக்கங்களையோ சில அசௌகரியங்களையோ நாம் அனுப்பிச்சுகிறதில்லை, ஏற்றுக்கொள்கிறதில்லை. நாம் நம்முடைய மனம் அவ்வளவாய் பக்கப்படுவதில்லை. ஆகவே தேவனுடைய ராஜ்யத்திற்காக பாடுபட வேண்டும் என்று கொஞ்சம் கூட பிரயாசப்படுவதற்கு நமக்கு மனதில்லை. நம்முடைய சௌகரியங்களை விட்டு கொடுப்பதற்கு நமக்கு எண்ணம் இல்லை. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பணிகளை நம்முடைய எல்லா நேரங்களிலும் செலவழிப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எங்கும் எழுதப்பட வேண்டும் என்று நினைக்கிறேன். அதற்காக எல்லாவற்றையும் விளக்க தயார் என்று நம்முடைய நெத்திகளில் எழுதப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அநேக நெருக்கங்கள், நம்முடைய வேலை ஸ்தலங்களில் நெருக்கங்கள், சூழ்நிலைகள், நம்முடைய குடும்பங்களில் நெருக்கங்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அநேக நெருக்கங்களில் அவர்கள் கடந்து போகிறார்கள். ஆனால் இவள் எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் நமக்கு இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்கிறார்? அவர் எதிர்பார்க்கிறார். இவளை காணும் போதெல்லாம் ஆண்டவர் கடைசி நாட்கள் அவர் என்ன சொன்னார்? கடைசி நாட்களில் தேவன் விசுவாசத்தை காண்பாரோ என்று தான் சொன்னார்கள். கடைசி நாட்களிலே கூட்டத்தை காண்பார். ஆராதனை செய்கிறவர்களை காண்பார். அநேகர் இயேசுங்கிற நாமத்தை சிலுவையை தரித்து கொண்டு வருவார்கள். அதையெல்லாம் காண்பார். ஆனால் எதைத்தான் காண முடியாது? விசுவாசத்தை தான் காண முடியாது. ஆகவே தான் இந்த நாளில் தேவன் நம்மோடு பயந்து கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அநேக நெருக்கங்கள் வழியாக அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அவர்கள் கடந்து செல்லும் போதெல்லாம் ஆண்டவரை என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பற்றி கொள்கிறார்கள். அதுதான் உண்மை. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரத்திலே 9வது அதிகாரத்துக்கு முன்பாக 8ஆம் அதிகாரத்திலே சீஷர்கள் எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் அவர்களை ஒவ்வொருவராக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவரை அனுப்பிவிடுகிறார். 9வது அதிகாரம் நடந்த பின்பு 9வது அதிகாரத்திலே சில முக்கியமான சகோதரர்களை கூட்டிக் கொண்டு ஒரு மறுரூப மலையிலே அவர் மறுரூபமாகிறார். அவர்கள் அப்படி முடித்துவிட்டு அவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள். கீழே இறங்கி வரும்போது அங்கே சீஷர்கள் இருக்கிறார்கள். மீதியுள்ள சீஷர்கள் அங்கே என்ன நடக்கிறது என்றால், அவர் சீஷரிடத்தில் வந்தபோது 14வது வசனம், அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோட வேதபாரகர்கள் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனை செய்தார்கள். அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோடு என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அப்போ நீர் இல்லை, இந்த சீஷர்கள் எல்லாரும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தான் சொல்லியிருப்பார். இந்த சீஷர்களெல்லாம் இருந்தார்கள். அப்பொழுது உண்மை தேடினேன், உண்மை காணவில்லை. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழித்து, அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விட முடிய சீஷரத்தை கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று. இப்போது இந்த சூழ்நிலையை பாருங்கள். ஒரு பிசாசு படுத்திருக்கிற, ஒரு மிகவும் கஷ்டப்படுத்த அலைக்கழிக்கிற ஒரு மனுஷன் தன் மகனை கூட்டிக் கொண்டு அவன் வருகிறான். அவன் எப்பொழுதும் நுரை தொல்லி அவன் கீழே விழுந்து அவன் மிகுந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் அவன் வந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஏங்கி வந்திருக்கும் பொழுது அவருடைய சீஷர் இடத்துல வந்து கேட்கும் பொழுது அவர்களால் அது கூடாமற் போயிற்று.
அப்போது வேதபாரகர்கள் மற்றவர்கள் ஜனக்கூட்டமெல்லாம் சூழ்ந்து கொண்டு இப்பொழுது அவருக்கு கேட்கிறார்கள். என்ன கேட்டிருப்பார்கள்? இப்படி தான் நினைக்கிறேன், உங்களுடைய இயேசு, நீங்கள் சொல்லுகிற இயேசுவுக்கு இப்பொழுது இந்த சூழ்நிலையை அவரால் தீர்க்க முடியாதா? இந்த பிரச்சனையை அவரால் தீர்க்க முடியாதா? இந்த பிசாசை துரத்த முடியாதா என்று நினைச்சிருப்பார்கள், கேட்டிருப்பார்கள். ஏன் உங்களுக்கு துரத்த முடியவில்லை? நீங்கள் சொல்கிற இயேசு பிதாவிடத்திலிருந்து வந்த குமாரன் என்று சொல்கிறீர்களே, இப்பொழுது இந்த சூழல் இந்த பிசாசை விரட்ட முடியாதா? இல்லை என்றால் இவரை குணமாக்க முடியாதா? இவர்களை காட்டிலும் இவர் உள்ளே அலைக்கழிக்கிற இந்த பிசாசை காட்டிலும் உங்கள் தேவன் பலவீனமானவரா என்று நினைச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே இவர்கள் ஜெபித்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை, பலன் கொடுக்கவில்லை. சீஷர்கள் எல்லாரும் அவர் நிற்கிறார்கள். நான் இப்படி தான் பார்த்தேன். நம்முடைய அன்றாட சூழலில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கேட்கிற கேள்வி, உங்கள் தேவன் இதிலே உங்களை தப்பிக்க முடியாதா என்று கேட்கிற கேள்வி. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? விசுவாசம் இல்லாத சந்ததியை நான் உங்களிடத்தில் எதுவரைக்கும் என்ன செய்வேன்? நான் இருக்க முடியும். 19வது வசனத்திலே அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியை எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாக இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மை தேவன் அனைத்து செல்கின்ற எல்லா சூழலிலும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, குடும்ப பிரச்சனையானாலும் சரி, ஏன்னால் அலுவலகத்தில் இருக்கிற நெருக்கடியானாலும் சரி, இல்லை இன்னும் இந்த அரசாங்கங்கள் நம்முடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கிறதோ என்று தெரியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன கேட்பார்? விசுவாசம் இல்லாத சந்ததியே. அப்போ கடைசி நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? எல்லா சூழ்நிலைகளுக்கும் நான் போதுமான உன்னை நடத்துகிறவன், அதை நீ விசுவாசி என்று தான் நினைச்சார் எதிர்பார்க்கிறார். எல்லா சூழ்நிலைக்கும் இந்த குடும்பங்களில் தேவன் இப்படி ஏற்பட்ட ஒன்றை மாற்ற முடியுமா? அதுக்கு தீர்வு ஒன்றும் இல்லை. உடனடியாக ஒன்றும் 2 தான் என்று சொல்லி உடனே ஒரு தீர்வை சொல்ல முடியுமா? இல்லை. ஏனென்றால் குடும்பத்தில் உள்ள காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன், குழப்பமான சூழ்நிலை, தேவன் இதில் எப்படி அதில் தீர்வு கொடுப்பார்? தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நான் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறேன். தேவன் என்ன இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? என்னை விசுவாசி, விசுவாசம் இல்லாத சந்ததியை என்னை இனிச்சு விசுவாசி. தேவன் நேற்றும் இன்றும் என்றும் நான் மாறாதவராக இருக்கிறேன். நான் நேற்றும் என்றும் மாறாதவனாக இருக்கிறேன். ஆகவே வரும் காலங்களில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, இந்த உலகத்தின் ஆடாபாரங்களையும் ஆசாபாசங்களையும் உலகத்தின் சௌகரியங்களையும் இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோ விருப்பமோ கொஞ்சமேனும் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை பின்பற்றுவதில் முழுவதுமாய் அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையை நினைச்சார் எதிர்பார்க்கிறார். அப்படி போகும்பொழுது நமக்கு ஏற்படுகிற ஒரு மிகுந்த நமக்கு ஏற்படுகின்ற ஒரு சோதனை, தேவன் இதிலிருந்து என்னை விடுவிப்பாரா, இதில் என்னை எப்படி நடத்துவார் என்கிற ஒரு கலக்கமுள்ள ஒரு நிலைதான். ஆனால் இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் பேசுகிறார். எத்தனை வருஷங்கள், எத்தனை நூற்றாண்டுகளானாலும் தேவன் நான் நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். இத்தனை ஆண்டு காலமாய், இத்தனை நூற்றாண்டு காலமாய் தம்முடைய பிள்ளைகளை நடத்தி, எத்தனையோ கொடூர மன்னர்களில் கைகளுக்கெல்லாம் அவர்களை விலக்கி அவர்களை பாதுகாத்து நடத்துகிற தேவன் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் உங்களையும் என்னையும் அவர் நடத்தக்கூடிய வல்லவராயிருக்கிறார். தேவனும் அப்படிப்பட்ட விசுவாசத்திலே நம்மை நடத்துவாராக. ஆமென்.